பிக் பாஸ் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியல, இன்னைக்கு 3வது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. 3வது ப்ரோமோல என்னன்னா, ரைசாவும் ஸ்நேகனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்நேகன் கேட்கிறாரு, ஆரோவோட கணிப்பு என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணை இந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இயல்பா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்புறாரு ஸ்நேகன். அதுக்கடுத்து ரைசா சொல்ற ஒரு டயலாக் கட்டுறாங்க. ரைசா என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் யார் பேடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படின்ட்டு மெல்லிய குரல்ல சக்தியை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பெட்ரூம்ல சக்தியும் காயத்ரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சக்தி காயத்ரி கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுத்தோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு சக்தி காயத்ரி கிட்ட சொல்றாரு. அதுக்கடுத்து ஸ்நேகன் இன்னும் 2 நாள் தான் எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்நேகன் சொல்றாரு. இதோட இன்னைக்கு ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னன்னா, நம்ம இயல்பா பார்த்துட்டு இருந்ததுதான் ஆரோ ஓவியா போனதுக்கான வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே உணர்ந்ததுதான். அதை வீட்டுக்குள்ள இன்னைக்கு ரைசாவும் ஸ்நேகனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப ப்ரோமோவை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓவியா போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாத குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆரவு, காயத்ரி, சக்தி இவங்க ஒரு அணின்னு வச்சுக்கலாம். ஃபீல் பண்ண குரூப் பாத்தீங்கன்னா இன்னொரு அணின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு நடுநிலை இல்ல ஒதுங்கி போறது அந்த தன்மையில இருந்தவங்க கணேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போதைக்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இந்த ஆரவ் ஓவியா போனதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆரவ் மீண்டும் ஓவியா ஒயில்டு கார்டுல உள்ள வந்தா பிக் பாஸே தெரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வருவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.